Hello guys, welcome back to the Atom Education. So இந்த கிளாஸ்ல நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ்? இதோட இன்னொரு பேர் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஒன் ஆர் மோர் ஜீன்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆகி ஒரு ஃபீனோடைப்பை கொண்டு வர்றது பேர் தான் இந்த குவான்டிடேட்டிவ். அப்போ குவாலிட்டேட்டிவ்னா என்ன? ஸோ நமக்கு ஜென்ரலாக தெரியும் குவான்டிடேட்டிவ்னா என்ன, குவாலிட்டேட்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு. குவான்டிடேட்டிவ்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி. குவாலிட்டேட்டிவ்னா அதோட குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ஆகும். ஸோ மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து குவாலிட்டேட்டிவ். ஓகேவா? என்விரான்மெண்ட் வந்து அந்த பீனோடைப் வந்து கண்ட்ரோல் பண்ணாது. ஆனால் இன் நேச்சர் குவான்டிடேட்டிவ் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஏன்னா என்விரான்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் நிறையா ஃபீனோடைப் மேலே. ஸோ தட் ஒன் ஆர் மோர் ஜீன்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆச்சுன்னா அதோட ஃபீனோடைப்பு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இந்த குவான்டிடேட்டிவ்ல பார்க்க போகிறோம். ஸோ என்ன உங்களுக்கு மெண்டலியன் இதுலேயும் குவான்டிடேட்டிவ்ல என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, மெண்டல் என்ன சொன்னார்னா ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு, ஹைட்டுங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டா அதில் உங்களுக்கு வெறும் டாலு டார்ஃபு மட்டும்தான் இருக்கும். கலருன்னு எடுத்துக்கிட்டா எல்லோ கிரீன். இது ஃப்ளவர் கலருன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா பர்பிள் ஒயிட், சீட் கலர் அண்ட் ஃப்ளவர் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ரெண்டு ட்ரையட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த இன் நேச்சர் இந்த ரெண்டு ட்ரையல் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஹியூமன் ஹைட் எடுத்துப்போமா. 1 minute. ஹியூமன் ஹைட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு டிட்டர்மைண்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து 5.0 இருப்பாங்க ஃபீட் அடியில், பாதி பேர் 5.1, 5.2, 5.3 இல்லை 5.35 இல்லை 5.34 இந்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு கிரேடியன் பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எல்லா ஹியூமன்ஸோட ஹைட்டும் 5ல் ஆரம்பித்து 6க்கு மேலே போகிறது ஃபுல்லாக ஒரு கிரேடியன்ட் தான். எல்லாமே ஒவ்வொரு ஹியூமன்ஸுக்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ அது எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஹைட் ஃபினோடைப்பில் உங்களுக்கு டாலு டார்ஃப்னு சொல்லிட்டு எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும்? இதே தான் டார்வினும் உங்களுக்கு வந்து சொன்னார். டார்வின் என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு டாலும் ஒரு டிராஃபும் அந்த பீனோடைப் மட்டும்தான் நேச்சரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு ஸ்டேஜில் எவல்யூஷனில் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு டார்ஃப் வந்து கொஞ்சம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அந்த ஃபீனோடைப் வந்து அந்த ஆர்கானிசமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் எவல்யூஷன் ஆக ஆக டாலு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிராஃப் எடுத்துப்போம். ஜிராஃபு உங்களுக்கு வந்து அதோட நெக்கு வளர்ந்தது கொஞ்சம் கொஞ்சமாக, அது ட்ரீயில் இருக்க லீவ்ஸை சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நெக்கு வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் அது டார்ஃபாக தான் இருந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எவல்யூஷன் ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் அந்த ஜிராஃப் வந்து உங்களுக்கு அதோட நெக்கை வந்து கெயின் பண்ணியிருக்கு. இப்போ அந்த டாலுங்கிற ஃபினோடைப்பு அதுக்கு வேணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஜிராஃப் வந்து இது உயரமான மரமே இல்லை, எல்லாமே குட்டையாக இருக்கிற ஷ்ரப்ஸ் மட்டும், சின்ன சின்ன குட்டி செடி மட்டும்தான் இங்கே இருக்குது. ஜிராஃபால் உயிர் வாழ முடியுமா? முடியாதுல்ல. ஒரு டால் ட்ரீஸில் இருந்தால் தான் அது சாப்பிடும், இல்லைன்னு சொல்லலை, குனிஞ்சு சாப்பிடும். பட் ஆனால் அது எஃபெக்டிவாக சாப்பிடுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு குறிப்பிட்ட இன்னும் கொஞ்சம் எவல்யூஷன் ஸ்டேஜ் அடையிறப்ப டார்ஃப் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, எவல்யூஷனில் டார்ஃப் ஜிராஃபியே உங்களுக்கு வந்து எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சு. இப்போ டால் மட்டும்தான் இருக்குது. மறுபடியும் டார்ஃபுக்கு அதனால போக முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெறும் டாலும் டார்ஃபும் மட்டும் இருந்துச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிராஃபியை சொன்னேன். இந்த மாதிரி ரெண்டு ட்ரையட் மட்டும் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் அது எவல்யூஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் சொன்னார். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மெண்டல் வந்து உங்களுக்கு 2 இது இருக்கும், ரெண்டு ட்ரையட் இருக்கும், அதில் 2ல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி மெண்டல் சொன்னார். ஓகேவா? ஸோ இது அப்படியே ஆப்போசிட். மெண்டல் வந்து குவாலிட்டேட்டிவ்ங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொன்னார், வெளியே இருந்து என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படிங்கிறத இவர் சொன்னார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியூமன் ஸ்கின் கலர். நீங்கள் நினைக்கலாம் என்விரான்மெண்ட் எப்படி ஒரு ஃபீனோடைப்பில் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹியூமன்ஸுமே பிளாக்காக இருப்பாங்க. ஆஃப்ரிக்கா எடுத்துக்கலாம், சவுத் இந்தியாவை எடுத்துக்கலாம், மோஸ்ட் ஆஃப் த கேஸ் பிளாக் ஆர் ப்ரௌன். ஆனால் இதுவே உங்களுக்கு வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் போக போக
ஆர் சதர்ன் ஹெமிஸ்பியர் போக போக உங்களுக்கு அவங்க பீப்புளோட ஸ்கின் டோன் வந்து மோர் ஆஃப் ஒயிட்டராக இருக்கும், ஒயிட்டர் ஆர் பேல் ஸ்கின்னாக இருக்கும். இது எப்படி என்விரான்மெண்ட் தானே இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. இப்போ இன் நேச்சர் வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் என்விரான்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஆனால் மென்டல் சொன்னதைப்படி பார்த்தோம்னா அங்கே என்விரான்மெண்ட் இன்வால்வ் ஆகலை. இது கான்ட்ரடிக்டியாக இருக்குன்னு சொல்லி தான் இவங்க புதுசாக குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க, ஓகேவா. இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஃப்ரூட் நம்பர்ஸ் ஆன் த மேங்கோ ட்ரீஸ். ஸோ ஒரு மேங்கோ ட்ரீஸில் ஃப்ரூட் நம்பருங்கிறது குறிப்பாக இவ்வளோங்கிறது கிடையாது. 1000 இருக்கலாம், 1010 இருக்கலாம், இல்லை 1250 இருக்கலாம், 5500, 2000, 2010 இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு கிரேடியன்ட் மாதிரி உங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? இதுதான் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன் ஜெனட்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் த வேரியன்ஸ். ஜென்ரலாக நம்ம ஜெனட்டிக்ஸ்னா எதுக்கு படிக்கிறோம்? வேரியன்ஸ் இருக்கும், நிறைய மியூட்டேஷன் நடக்கும், தென் ரீகாம்பினேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேற வேற ஃபினோடைப் ஆர் வேற வேற ஜீனோடைப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, Mendelian traits are qualitative traits where only two phenotypes are possible for a character. Example, height, plant oda height, flower color, seed color, seed shape, இது எல்லாமே ஒரு கேரக்டரில் ரெண்டு ட்ரைட் இருக்கும். ஒன்று டாமினன்ட், இன்னொன்று வந்து ரெசசிவ்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே குவான்டிடேட்டிவ் which has a gradient in a phenotype, so there are so many available options in a phenotype. Example, human height. Best example human height தான், ஓகேவா. ஒருத்தருக்கு 5.2 இருக்கும், பாதி பேர்த்துக்கு 5.8 இருக்கும், 6.2 இருக்கும். இதை எப்படியுமே நம்ம ஆவரேஜாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் ஹியூமன்ஸும் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காங்க, ரொம்ப டாலாகவும் இருக்காங்க. ஸோ ஷார்ட்லேருந்து டாலுக்கு ஒரு கிரேடியன்ட் மாதிரி இருக்கு, ஓகேவா. அதுதான் இங்கே குவான்டிடேட்டிவ்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ரெண்டு ட்ரைட் மட்டும் கிடையாது, இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ட்ரைட்ஸ் இருக்கும், ஓகேவா. Evolution based upon the qualitative traits because these traits make population polymorphic. ஓகேவா. எவல்யூஷன் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் ட்ரையட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகே. இந்த குவான்டிடேட்டிவ் ட்ரையட்ஸ் இருக்கிறதுனால ஒரு பாப்புலேஷனை பாலிமார்பிக்காக இருக்குது. பாலிமார்பிக் மீன்ஸ் என்ன? பாலி மீன்ஸ் மெனி, மார்பிக் மீன்ஸ் மார்பாலஜி. மெனி மார்பாலஜிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌன் ஸ்கின்னு, பிளாக் ஸ்கின்னு, ஒயிட் ஸ்கின்னு. ஒயிட்லேயே நிறையா ஒயிட் இருக்குது, பேல் ஒயிட் இருக்குது, தென் உங்களுக்கு எல்லோயிஷ் ஒயிட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கின் கலர் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Darwin talked about the continuous variation, that is quantitative traits, whereas the Mendel talked about the discontinuous variation. ஓகேவா. இதுதான் இந்த இப்போ நான் சொன்னேன்ல முன்னாடியா, ஒரு கண்டினியூஸ் வேரியேஷன்னா ஏதாச்சும் ஒரு வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஜெனரேஷன் போய்கிட்டே இருக்கும். ஆனால் மெண்டல் என்ன சொன்னார்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணார். ஒன்று டாலாக இருக்கிறது டார்ஃபாக மாறும், அப்படி டார்ஃபாவும் உங்களுக்கு டார்ஃபா இருக்கிறது டாலாக மாறும். அப்படி டாலாக இருக்கிறதும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபீனோடைப்பு கிடையாது, அது டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். இதுவே நம்ம வந்து டார்வின் என்ன சொன்னார்னா எவல்யூஷனை பேஸ் பண்ணி அது வந்து அதோட ஃபீனோடைப்பை உங்களுக்கு வந்து மாற்றிக்கிட்டே போகும். விச் மீன்ஸ் ஒரு கிரேடியன்ட்ல இருக்கிறதுனால அதோட ஃபீனோடைப்பு எப்படியாச்சும் வந்துடும் அடுத்த ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு, ஓகே. மோஸ்ட் ஆஃப் த குவாலிட்டேட்டிவ் ட்ரையட்ஸ் controlled by the more than one gene, so it is called the polygenic inheritance. முன்னாடியே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். அதோட மீனிங் அதுதான். ஒரு ஜீனுக்கும் மேற்பட்ட ஜீனை இங்கே வந்து இன்வால்வ் ஆச்சுன்னா அதை தான் நம்ம வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸு இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம இதை வந்து சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வீட் கர்னல் கலர், வீட்டோட வீட்டோட அந்த கர்னல் இருக்கும் இல்லையா, அந்த விதை, அதை இங்கே எடுத்திருக்காங்க. அதில் வந்து ரெண்டு ஜீன்ஸ் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகுது, ஏ ஜீனு, பி ஜீனு. இதில் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி வந்து உங்களுக்கு டாமினன்ட்டு, ஸ்மால் ஏ ஸ்மால் பி வந்து ரெசசிவ் கேரக்டர். ஸோ இப்போ ஒரு அதோட கலரை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்கள். ரெண்டு பேரண்ட் எடுத்துக்கிறாங்க, அதில் ஒரு பேரண்ட்டுக்கு ஏஏ பிபி எல்லாமே டாமினன்ட் கேரக்டர். ஸோ அதோட கலர் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெட்டாக இருக்குது, ஓகேவா. இன்னொரு பேரண்ட்டு எல்லாமே ரெசசிவ்ல இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஒயிட்டாக இருக்கு. ஸோ இப்போ மெண்டல் கேஸ் படி பார்த்தோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? எக்ஸ்ட்ரீம் ரெட்டு தானே வரணும் மெண்டல் பேஸ் பண்ணி. ஒரு டாமினன்ட் ஏ
ஒரு டாமினன்ட் பி, ஒரு ரிசசிவ் ஏ, ஒரு ரெசசிவ் பி. ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு ஃபீனோடைப்பு உங்களுக்கு ஷோ பண்ணுச்சுன்னா, அதோட ஃபீனோடைப் ஜீனோடைப்பு ஷோ பண்ணுச்சுன்னா, அதோட ஃபீனோடைப்பு எக்ஸ்ட்ரீம் ரெட்டாக தான் இருக்கும். ஏன்னா டாமினன்ட் கேரக்டர் இது. ஆனால் நமக்கு வந்த ரிசல்ட்டு இன்டர்மீடியட் ரெட். இது எப்படி பாசிபிள்? அப்போதான் இந்த குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸை கண்டுபிடிச்சாங்க. விச் மீன்ஸ் பேரண்ட் 1ல இருந்து கொஞ்சம், பேரண்ட் 2ல இருந்து கொஞ்சம், ரெண்டத்தோட ஆவரேஜ் தான் இங்கே உங்களுக்கு கலரா வந்திருக்கு. ஓகே, இன் F1 all progenies have the same genotype. So any difference in the phenotype, difference the variance தான், is due to the environment. ஸோ இந்த இன்டர்மீடியட் ரெட்டுங்கிறது எல்லா ஜீனோடைப்புக்குமே உங்களுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ எல்லா ஃபீனோடைப்புமே உங்களுக்கு ஒரே மாதிரி கலர் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும். ஃபீனோடைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கணும் இன் தியரி. அப்படி இல்லாட்டினா என்விரான்மெண்ட் வந்து ஏதோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ F1 வந்து செல்ஃபிங் பண்ணுறாங்க. செல்ஃபிங் பண்ணுறப்ப என்ன நடக்குது? நமக்கு வாட் யூ கால், நம்ம இந்த டைஹைபிரிட் கிராஸ் பார்த்துருப்போம், டைஹைபிரிட் கிராஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ரெண்டு ஹெட்ரோசைகஸை F1 பண்ணுறோம், செல்ஃபிங் பண்ணுறோம். செல்ஃபிங் பண்ணுறப்ப உங்களுக்கு டைஹைபிரிட் கிராஸோட உங்களுக்கு ஃபீனோடைப் தான் ஷோ பண்ணுது. ஓகேவா? ஃபீனோடைப் இன் குவான்டிடேட்டிவ் ட்ரையல்ஸ் டிபெண்ட் ஆன் த டாமினன்ட் allele in the gene. ஸோ இங்கே குவான்டிடேட்டிவ் ட்ரையல்ஸில் எத்தனை டாமினன்ட் allele இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஃபீனோடைப்பு ஃபார்ம் ஆகும். For in F2 genotypes, progenies are different, so any difference in the phenotype is due to the genotypes of the individual and its environment. So இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பாருங்களேன், ஒரு எல்லாமே டாமினன்ட் allele இருக்கு. இப்போ 4 ஜீன் வந்து இங்கே இன்வால்வ் ஆகுது, 4 டாமினன்ட் ஜீன். அப்போ இதோட கேஸ் என்னவா இருக்கும்னா எக்ஸ்ட்ரீம் ரெட்டாக இருக்கும். 4 டாமினன்ட் allele இங்கே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா, இதுவே உங்களுக்கு வந்து 3 டாமினன்ட் allele இங்கே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் டார்க் ரெட்டாக மாறும். ஓகேவா? இங்கே 3 டாமினன்ட்டு, வேற இங்கே 3 டாமினன்ட்டு, வேற இங்கே 3 டாமினன்ட்டு. ஸோ டாமினன்ட் allele 3 இருந்துச்சுன்னா அங்கே வந்து கொஞ்சம் டார்க் ரெட்டாக இருக்கும். இப்போ 2 டாமினன்ட் allele இந்த மாதிரி இங்கே, தென் உங்களுக்கு வேற இங்கே தென் இங்கே 2 டாமினன்ட் allele இங்கே ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாடரேட் ரெட்டாக உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு டாமினன்ட் allele ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா இங்கே வேற இங்கே சாரி இது 2 இங்கே, இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லைட் ரெட்டாக மாறும். தென் ஆல் டாமினண்ட்டாக இல்லாட்டினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒயிட். புரிஞ்சுதா? அதை தான் இவங்க வந்து இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஃபீனோடைப் என்ன குவான்டிடேட்டிவ் ட்ரையட்ஸ். ஃபீனோடைப்பை எதை டிட்டர்மின் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா டாமினன்ட் allele எவ்வளோ இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அதோட ஃபீனோடைப்பு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே அதுக்கு தனியாகவே நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபீனோடைப்ஸ் இன் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். இன் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் ஜீன்ஸ் செக்ரிகேட் அக்கார்டிங் டு த மெண்டல்ஸ். மெண்டலோட செக்ரிகேஷன் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் நடக்கும். ஹென்ஸ் த ஜீனோடைபிக் ரேஷியோ ரிசம்பிள்ஸ் வித் த மெண்டல், பட் ஃபீனோடைபிக் ரேஷியோ டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் டாமினன்ட் allele present in the genotype. டாமினன்ட் allele இங்கே எத்தனை ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அதோட ஃபீனோடைப் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஃபீனோடைப் இன் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் n+1. ஓகேவா? இது ஃபீனோடைப் வந்து உங்களுக்கு n+1 டைப்பாக தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ்னாலே n+1 தான். ஓகே, where the n is the number of dominant allele in the given genotype. எத்தனை டாமினன்ட் alleleங்கிறது சொல்கிறது தான் n. அந்த n உங்களுக்கு டோட்டல் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸில் உங்களுக்கு டோட்டல் ஃபீனோடைப்பு எத்தனை வரும்னா n+1. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா NCRன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம இந்த பெர்முடேஷன் காம்பினேஷனில் போடுவோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். நீங்கள் இதை இப்போயே இதுலேயும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் 4 டாமினன்ட் அலீல் இருக்கு. நம்ம அந்த டைஹைபிரிட் கிராஸ் முன்னாடி போட்டேன் இல்லையா, 4 டாமினன்ட் இருக்கிற அலீல், தென் உங்களுக்கு 3 டாமினன்ட் இருக்கிற அலீல், 2 டாமினன்ட் இருக்கிற அலீல், 1 டாமினன்ட் இருக்கிற அலீல், தென் லாஸ்டா 0 டாமினன்ட் இருக்கிற அலீல். அதை எல்லாமே நான் இங்க போட்டுட்டேன். என்னங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? டோட்டல் டாமினன்ட் அலீல். அதை தூக்கி மேலே போட்டுருங்க. இந்த 6ங்கிறது என்னன்னா அந்த ஸ்பெசிஃபிக் அலீல்ல எத்தனை டாமினன்ட் இருக்கு. என்னங்கிறது டோட்டல் டாமினன்ட். 6ங்கிறது உங்களுக்கு வந்து எத்தனை டாமினன்ட் அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 4 டாமினன்ட் இருக்கு. ஸோ 4C4. தென் இங்கே 3 டாமினன்ட் இருக்கு, 4C3. 2 டாமினன்ட் 4C2. தென் 1 டாமினன்ட் 4C1. தென் உங்களுக்கு 0 டாமினன்ட் 4C0. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இது தெரியும்ல, 4 × 3 × 2 × 1, தென் இங்கே 1 × 2 × 3 × 4. இது ரெண்டும் உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் 1. ஓகே, சாரி. ஸோ இப்போ இதோட கலரு எக்ஸ்ட்ரீம் ரெட்டாக இருக்கும். இப்போ 3 டாமினன்ட் அலீல் 4C3. 4 × 3 × 2, கீழே 1 × 2 × 3. 3யும் இங்கே கேன்சல் ஆயிரும், 3யும் 2வும் கேன்சல் ஆயிரும், கீழே 1 இருக்கும், மேலே 4 இருக்கும். ஸோ 4 ஃபீனோடைப் வந்து உங்களுக்கு டார்க் ரெட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணும். ஒரு ஃபீனோடைப் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ரெட்டாக இருக்கும். அது என்ன ஃபீனோடைப்பு? கேபிட்டல் A, கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் B. ஓகே, இது பினோடைபிக் ரேஷியோ, அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். தென் இப்போ மாடரேட் ரெட்டுக்கு எப்படி இருக்கும்? 4C2. 4 × 3, இங்கே 1 × 2. 2 இங்கே கேன்சல் ஆச்சுன்னா 2 × 3 6. ஸோ இந்த 6ங்கிறது மாடரேட் ரெட்டாக இருக்கும். அடுத்து 4C1 4 கொடுக்கும், அதே 4 தான். தென் 4C0 1, இது எக்ஸ்ட்ரீம் ஒயிட்டாக இருக்கும். அப்படியே அந்த கிரேடியன்ட் மாதிரி இருக்கா? டார்க் எக்ஸ்ட்ரீம் ரெட்லேருந்து டார்க் ரெட்டு அப்படியே லைட்டர் கலர் டுவர்ட்ஸ் மூவ் ஆகிட்டு கடைசியில் எக்ஸ்ட்ரீம் ஒயிட்டு. ஸோ இதே மெண்டல் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா எய்தர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ரெட்டு இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் ஒயிட்டு தான் வரும். ஆனால் இங்கே நமக்கு கிடைச்சது என்ன? எக்ஸ்ட்ரீம் ரெட்டு, டார்க் ரெட்டு, மாடரேட் ரெட்டு, லைட் ரெட்டு, எக்ஸ்ட்ரீம் ஒயிட்டு, இத்தனை ஃபீனோடைப் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஷார்ட் ட்ரிக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்களுக்கு எத்தனை ஜீன் கொடுத்தாலும், இதுவே மோனோஹைபிரிட் கிராஸ் கொடுத்தா இங்கே ஒரு ஜீன் இன்வால்வ் ஆகுது, டாலு டார்ஃபு. அதில் 2 ட்ரையட் இருக்கும். ஓகேவா? இதே 2 ஜீன்னா உங்களுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பிளான்ட்டோட ஹைட்டாக இருக்கலாம், இன்னொன்று வந்து பிளான்ட்டோட ஃப்ளவரோட கலராக இருக்கலாம். அதில் உங்களுக்கு 2 ட்ரையட் இருக்கும். ஒன்று டாமினன்ட் கேரக்டர் ஒன்று, ரிசசிவ் கேரக்டர் ஒன்று. ஸோ இது எல்லாமே எந்த ஜீனு எத்தனை ஜீன் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்லி டாமினன்ட் எக்ஸ்ட்ரீம் ரெட்டு கேஸில் உங்களுக்கு வந்து 1 தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே எந்த எக்ஸ்ட்ரீம் கேஸாக இருந்தாலுமே 1 தான் இருக்கும். ஏன்னா ஆல் டாமினன்ட் கேரக்டர் 1 தான் இருக்கும். ஆல் டாமினன்ட் அலீல். அதே மாதிரி இங்கே ஆல் ரெசசிவ் அலீல் 1 தான் இருக்கும். மற்ற எல்லாமே கொஞ்சம் மிக்சட் ஆனது. ஸோ இப்போ மோனோஹைபிரிட் கிராஸில் ஒரு ஜீன் இன்வால்வ் ஆகுதுப்பா. அதோட F2 ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? 2 கேபிட்டல், ஒன்று ஹெட்ரோசிகஸ், இன்னொன்று ஹெட்ரோசிகஸ், ஒன்று ஆல் ரெசசிவ். ஸோ இப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட் எத்தனை இருக்கும்? 4 ட்ரையட்டில் 1 இருக்குமா? அப்போ 1/4. இந்த 1/4 ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒரு ஜீன் இன்வால்வ் ஆச்சுன்னு சொல்லிச்சு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டாலும் சேம் மீனிங் தான். ஒரு ஜீன் இன்வால்வ் ஆச்சுன்னா உங்களுக்கு 1/4 தான் ஆன்சர். ஆர்எல்ஸ் கொஸ்டினில் 1/4ன்னு கேட்டாங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜீன் இன்வால்வ் ஆகுதுங்கிறது மீனிங். இதுவே 2 ஜீன் டைஹைபிரிட் கிராஸுக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா மொத்தமாக உங்களுக்கு 2 ஜீன் இன்வால்வ் ஆகும். 4 டைப் ஆஃப் ட்ரையட் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ 4 × 4 1/16, இன்னொன்று 1/16 ஆல் டாமினன்ட்டு, தென் உங்களுக்கு ஆல் ரெசசிவ். ஓகேவா? இது ட்ரைஹைபிரிட் கிராஸில் பார்த்தோம்னா 3 ஜீன் இன்வால்வ் ஆகுது. அந்த 3 ஜீன் அப்போ பார்த்தோம்னா 4 × 4 × 4 64 வரும். ஓகேவா?
அப்போ அந்த 64ல் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எல்லாமே டாமினண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 64ல் எல்லாமே ரெசசிவ் கண்டிஷனுங்கிறது ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா ஆல் ரெசசிவ் கண்டிஷன் கடைசியாக அந்த ஒரு இதில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அது பேரண்டல் டைப்பு. ஓகேவா? F1க்கும் மேலே ஃபர்ஸ்ட் பேரண்டல் 1 பேரண்டல் 2 பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட ஃபீனோடைப் இது. F1 ஜென்ரேஷன் வந்து எல்லாமே ஹெட்ரோஜைகஸாக இருக்கும். F2 ஜெனரேஷனில் உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் ஃபீனோடைப்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. 3 டைப் ஜீன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1/64 64 ப்ரோஜனிஸ் பாசிபிள். அதில் ஒன்று ஆல் டாமினண்ட்டாக இருக்கும், ஒன்று ஆல் நெகட்டிவ் ஆல் ரெசசிவாக இருக்கும். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியம். எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை ப்ரோஜனி கொடுத்துட்டு எத்தனை ஜீன்னு கேட்பாங்க. ஆர்எல்சி இத்தனை ஜீன் கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை ப்ரோஜனிஸ் வரும், அதில் ஆல் டாமினன்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ ஹியூமனோட ஸ்கின் கலரை பற்றி நம்ம இப்போ படிப்போம். 3 ஜீன்ஸ் இன்வால்வ் ஆகுது, அப்போ 6 அலீல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபீனோடைப்ஸ் எவ்வளோ? n+1ன்னு சொல்லி சொன்னேன். என்னங்கிறது என்ன, எத்தனை டாமினன்ட் கேரக்டர்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து. ஸோ அப்போ 6+1 7. ஓகே. ஸோ இப்போ பேரண்ட் 1 பேரண்ட் 2 எடுத்துப்போம். பேரண்ட் 1ல் உங்களுக்கு வந்து 3 ஜீன் இன்வால்வ் ஆகிறதுனால 2 டாமினன்ட் ரிசசிவ் அண்ட் 2 ட்ரைட் இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஹெட்ரோசைகஸை எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த ஹெட்ரோசைகஸை நம்ம வந்து செல்ஃபிங் பண்ணுறப்ப என்ன நடக்கும்? மொத்தம் 64 ப்ரோஜனிஸ் வரும். அந்த 64 ப்ரோஜனிஸில் உங்களுக்கு வந்து பீனோடைபிக் ரேஷியோ எப்படி இருக்கும்னா 1:6:15:20:15:15:6:1. இதுதான் அதோட ஃபீனோடைப்பு. ஓகேவா? அதில் இந்த 64ல் உங்களுக்கு எத்தனை ஆல் டாமினன்ட் இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதே மாதிரி ஆல் ரெசசிவ் எத்தனை இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இப்போ புரியுதா? நெக்ஸ்ட் வேரியன்ஸை பற்றி பார்ப்போம். வேரியன்ஸுங்கிறது மோர் ஆஃப் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேர்ட். நம்ம இங்கே வேரியேஷனுங்கிறது ஜெனடிக்ஸில் யூஸ் பண்ணுறது. சிம்பிளாக அப்படின்னா என்னன்னா டிஃபரன்ஸுங்கிறது தான் மீனிங். ஸோ இதில் இது வந்து 2 ஃபேக்டர்ஸ் வந்து டிட்டர்மின் பண்ணியிருக்கு. ஒன்று ஜீனோடைப் ஆஃப் த இன்ட்ராக்டிங் ஜீன், இன்ட்ராக்ட் பண்ணுற ஜீனோட ஒரு ஃபீனோடைப்பு, தென் என்விரான்மெண்ட். ஓகேவா? இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் வேரியன்ஸும் ஃபீனோடைபிக் வேரியேஷனும் ஒன்று தான். விடினாலும் ஒன்று தான், விபினாலும் ஒன்று தான். உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி வேணான்னு கேட்கலாம். இம்பார்ட்டன்ட், இந்த ஏரியா இம்பார்ட்டன்ட்னு பார்ட் பிலையும் கேட்கலாம், பார்ட் சிலையும் உங்களுக்கு கேட்கலாம். டோட்டல் வேரியன்ஸ்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பீனோடைபிக் வேரியேஷனாலும் அதே மீனிங் தான். ஓகேவா? இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னா விடி ஆர் விபி இஸ் ஈக்குவல் டு விஜி ப்ளஸ் விஇ. விஜினா என்ன? வேரியன்ஸ் டியூ டு த ஜீனோடைப். ஜீனோடைப்னால இங்கே எவ்வளோ வேரியன்ஸ் ஆயிருக்கு. விஇனா என்ன? வேரியன்ஸ் டியூ டு என்விரான்மெண்ட். விஇன்னு இருக்கா? இ ஃபார் என்விரான்மெண்ட். ஓகே. ஜீனா ஜீனோடைப். ஓகேவா? ஸோ இப்போ விஜி கண்டுபிடிக்கணும்னா ஒரு 3 ஃபேக்டர்ஸ் வருதுப்பா. விடி ஒன்று, விடினா அங்கே டாமினன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே அடிட்டிவ் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, தென் விஐனா அங்கே இன்ட்ராக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, 2 ஜீன்ஸுக்கும் இல்லை இன்ட்ராக்ஷன்ஸ் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து விபி ஆர் விடி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஜி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு விஇ வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே அந்த நம்பரை கொடுத்துருவாங்க ஈஸியாக. இப்போ அடுத்தது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிள் பட் ஒரு டேட்டாவை நம்ம வந்து கிராஃபிக்கலாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதில் ஒரு 3 டைப் இருக்குப்பா. ஒன்று கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று மெரிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று த்ரெஷோல்டு டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே என்ன நடக்குது? When a phenotype are so close that no clear-cut difference and phenotypes comes in a fraction. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட phenotypes வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகுது. ஸோ தட் இது எல்லாமே உங்களுக்கு ஓவர்லேப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனோட ஸ்கின்னு சொல்லலாம், ஹியூமனோட வெயிட் சொல்லலாம், ஹியூமனோட ஸ்கின் கலர் சொல்லலாம். பாதி பேர்த்துக்கு உங்களுக்கு வந்து 5.2 இருக்கும், ஆனால் அதே மாதிரியே உங்களுக்கு 5.2 வேற ஒரு பர்சனுக்கும் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஓவர்லேப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீனோடைப்பு மாறி மாறி இருக்கும்.
அதை தான் இங்கே சொல்கிறாங்க, when a phenotype are so close that no clear cut difference and phenotypes comes in a fraction. சில டைம் உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனாக கூட அது வரும். It is a overlapping bell shaped graph. Intermediates are maximum. இதுக்கு நடுவில் இன்டர்மீடியேட் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஹியூமனோட ஹைட்டை வந்து ஆவரேஜாக எடுத்தோம்னா அந்த ஆவரேஜ் ஹைட் இதில் தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இருப்பாங்க. கம்பேர்டு டு த எர்த்தவே கம்பேர் பண்ணுறப்ப, டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷனையும் கம்பேர் பண்ணுறப்ப ஆவரேஜ் எடுத்தோம்னா அந்த ஆவரேஜில் இருக்கிற ஹைட்டு தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? அதனால தான் இங்கே இன்டர்மீடியேட்ஸ் ஆர் மேக்ஸிமம். கிராஃப்லையும் உங்களுக்கு நடுவில் இந்த பாயிண்ட் தான், இன்டர்மீடியேட் பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்து மெரிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன். இது என்ன உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனு? when a phenotypes comes in a real number, it's not overlapping and the graph non-overlapping graph. I mean non-overlapping bell shaped. ஓகேவா? இங்கே இந்த ஓவர்லாப்பிங் மட்டும் நடக்கலை, ஆனால் உங்களுக்கு இந்த பெல் ஷேப்டு அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஓகேவா? மெரிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் உங்களுக்கு ஓவர்லாப்பிங் நடக்கலை, நமக்கு டீட்டெயிலான ஒரு ரியல் நம்பர் ஃபினோடைப் வந்து நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்டு, தென் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இந்த கார்டனு, இது தென் உங்களுக்கு ஒரு பேர்ட்ஸு எத்தனை முட்டை போடும், இது எல்லாமே மெரிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? கடைசியாக த்ரெஷோல்டு டிஸ்ட்ரிபியூஷன். த்ரெஷோல்டுனா என்ன? ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு, அந்த லிமிட்டை தாண்டி உங்களுக்கு வந்து வேற ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும். அதுக்கு தான் இங்கே வந்து ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்டேஜை நம்ம தாண்டுறப்போ அங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு சென்சிட்டிவாக ஆகிடுது. ஆனால் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டு இந்த த்ரெஷோல்டு வரைக்குமே இது ஸ்ட்ரெஸ் டாலரண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஒன்லி 2 phenotypes ஆர் ப்ரெசென்ட் லைக் மெண்டலியன். இங்கே மெண்டலியன் மாதிரியே 2 phenotype தான் இருக்கும், ஒன்று ரெசிஸ்டன்ட்டு இன்னொன்று சென்சிட்டிவ். ஆனால் இதோட ஜீன் வந்து பாலிஜெனிக் ஜீன் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். நிறையா ஜீன்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆகும். திஸ் லுக்ஸ் லைக் a continuous but they are this look like a discontinuous but they are continuous. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா plant is either resistant or sensitive to the stress. பிளான்ட்டோட ஸ்ட்ரெஸ் பயாலஜியில் நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜியில் படிப்போம், அப்போ இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? புரிஞ்சுல 3 டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனு. இப்போ அடிட்டிவ் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை அடிட்டிவ் எஃபெக்ட்? when a genotype all alleles contribute in a phenotype is known as additive effect. ஸோ ஒரு ஜீனோடைப்பில் எல்லா அலீல்ஸுமே அந்த ஃபீனோடைப்புக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் டாமினன்ட், ஆல் ரெசசிவ். ஆல் டாமினன்ட்ல உங்களுக்கு வந்து 16 ஃபீட் வந்து உங்களுக்கு ப்ரோஜனி ப்ரொடியூஸ் ஆகுது. ஆல் ரெசசிவ்ல 8 ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோஜனி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இதை ரெண்டையும் நம்ம வந்து மேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஹெட்ரோசைகஸ் ஃபார்ம் ஆகுது, 12 ஃபீட் ஃபார்ம் ஆகுது. இந்த 12ங்கிற நம்பர் எப்படி வந்துச்சுன்னா, இந்த டோட்டலாக 16 ஃபீட்டில் இந்த ஒவ்வொரு டாமினன்ட் அலீலுமே உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. எல்லா அலீல்ஸுமே உங்களுக்கு அந்த ஃபீனோடைப்பில் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து அடிட்டிவ் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஜீனுமே 4 ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் இதுவே இங்கே ரெசசிவில் பார்த்தோம்னா எல்லாமே 2 ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால தான் இங்கே டோட்டலாக 8 ஃபீட் வந்துச்சு. ஸோ இப்போ ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு டாமினன்ட் அலீல் 4, ஒரு ரெசசிவ் அலீல் 2, ஒரு டாமினன்ட் அலீல் 4, ஒரு ரெசசிவ் அலீல் 2. ஸோ அதை டோட்டலாக கவுண்ட் பண்ணுறப்ப 12 ஃபீட் வரும். இதை இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா 2 பேரண்ட்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 12 தான் வரும். ஸோ இதோட மீனிங் என்ன? இந்த 12 வருது சரி, அதோட மீனிங் என்ன? ஸோ 2 பேரண்ட்ஸில் இருந்தும் எல்லா அலீல்ஸுமே உங்களுக்கு வந்து அந்த ஹைட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதுதான் அடிட்டிவ் எஃபெக்ட். ஸோ அதே மாதிரியே இங்கே என்சிஆரில் நம்ம ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு எப்படி நடக்கும்? இருக்கிறதுலே ஆல் டாமினன்ட்டு 16 ஃபீட்டு, ஆல் ரெசசிவ் உங்களுக்கு 8 ஃபீட்டு. ஸோ நடுவில் இருக்கிற ஃபுல்லாக ஒரு கிரேடியன்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். 14, 12 அண்டு 10 ஃபீட்டு. இது எல்லாமே என்சிஆரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க கடைசியாக. One plant with 200 gram of fruit weight is crossed with a 100 gram fruit weight.
200 கிராம் இருக்கிற ஃப்ரூட்டோட வெயிட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட்டை 100 கிராம் ஃப்ரூட் வெயிட் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் கூட உங்களுக்கு வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அதோட F1 ஜென்ரேஷன் 150 வந்துடும். அப்பான் செல்ஃபிங், இப்போ கொஸ்டின் என்னன்னு கேட்குறேன். அப்பான் செல்ஃபிங் 2 plants அவுட் ஆஃப் 32 have 100 கிராம். உங்களுக்கு மொத்தம் 32 ப்ரோஜனி வருதுன்னா அதில் 2 பிளான்ட் வந்து உங்களுக்கு 100 கிராமாக வருது. கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஜீன் இன்வால்வ்ட் அண்ட் ஃபைண்ட் த ஃப்ரூட் வெயிட் இன் F2 ஜென்ரேஷன். ஸோ இங்கே ஜீனோட நான் முன்னாடியே நான் உங்களுக்கு நடத்தினேன்ல, ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை ஜீன் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம். அதே மாதிரி ஜீனு கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ராக்ஷன், எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோஜனிஸ் இங்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இங்கே எத்தனை ஜீன் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரூட் வெயிட் இன் F2 ஜெனரேஷன். F2 ஜெனரேஷனில் எத்தனை டைப் ஆஃப் ஃப்ரூட் வெயிட் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை ஜீன்ஸ் இன்வால்வ் ஆகுறதுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே 2 plants அவுட் ஆஃப் 32. 32ல் உங்களுக்கு 2 பிளான்ட் வந்து 100 கிராம். நமக்கு ஆல் ரெசசிவ் கேரக்டர் 100 கிராம்னு சொல்லிட்டு தெரியும். ஆல் டாமினன்ட்டு உங்களுக்கு 200 கிராம்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்போ ஆல் ரெசசிவ் 100, அது 32ல் 2னா அப்போ 1க்கு எத்தனை வரும்? 16. ஸோ கீழே டினாமினேட்டரில் உங்களுக்கு வந்து 16ன்னு வந்துச்சுன்னா அது எத்தனை ஜீனுன்னு சொல்லியிருக்கேன்? 2 ஜீனு. ஓகேவா? 2 ஜீனு இங்கே இன்வால்வ் ஆகுது. ஸோ ஏஏ பிபி. ஓகே, டாமினன்ட் ரெசசிவ். இதை ரெண்டுத்தையும் ஹெட்ரோசைகஸாக மாற்றணும்னா 150 வருது. ஸோ எத்தனை ஜீனுங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 2 ஜீன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். எத்தனை அண்ட் ஃப்ரூட் வெயிட் இன் F2 ஜெனரேஷன். ஸோ அந்த F2 ஜெனரேஷனில் ஃப்ரூட் வெயிட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஒரு 2 கேஸை பற்றி பார்க்க போகிறோம். அடிட்டிவ் எஃபெக்ட்டுக்கும் சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். அடிட்டிவ் எஃபெக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டுத்துலேயும் 2 பேரண்ட்டும் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற எல்லா அலீல்ஸுமே உங்களுக்கு வந்து அதோட ஃபீனோடைப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடிட்டிவ் எஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அப்போனா என்ன அர்த்தம்? பேரண்ட் 1ல் 12 ஃபீட்டு, பேரண்ட் 2ல் வந்து 8 ஃபீட்டு. ரெண்டுத்தையும் மேட் பண்ணோன்னா உங்களுக்கு F1 ஜெனரேஷன் 10 ஃபீட் வரும். ஓகேவா? நீங்கள் இதை டவுட்டாக இருந்துச்சுனாலும் 12 + 8 டிவைடட் பை 2 என்ன ஒரு ஆன்சரு? 10 வந்துருச்சா? இது 2 பேரண்ட்டோட ஆவரேஜ் நம்பர். 2 பேரண்ட்ல இருக்க ஜீன்ஸுமே இதில் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் இதை வந்து அடிட்டிவ் எஃபெக்ட்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கேஸ் 2ல் பார்ப்போம். பேரண்ட் 1ல் 12 ஃபீட்டு, பேரண்ட் 2ல் 8 ஃபீட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் மேட் பண்ணோம்னா மொத்தம் 14 ஃபீட் வந்து F1 ஜெனரேஷனில் வருது. ஆனால் இங்கே இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பரே 12 தான். எப்படி 14 வரும்? புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? 14 எங்கேருந்து வந்துச்சு? ஸோ இதோட பேர் தான் சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட். More than the maximum phenotype of the parent. பேரண்டோட மேக்ஸிமம் ஃபீனோடைப்பையே தாண்டி உங்களுக்கு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 2-3 யூடியூப் சேனலில் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது கிடையாது. அடிட்டிவ் எஃபெக்ட் வேற, சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்டுங்கிறது வேற. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஒரு மல்டிஃபேக்டோரியல் ஹைபோதீசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மல்டினா என்ன? மெனி. உங்களுக்கு ஃபேக்டோரியல்னா ஜீன்ஸ் இன்வால்வ். ஓகேவா? ஃபேக்டோரியல் மீன்ஸ் ஜீன்ஸ். இந்த மல்டிஃபேக்டோரியலுங்கிறது மெனி ஜீன்ஸ் இன்வால்வ் ஆகுறதுங்கிறத தான் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஆர்.ஏ. ஃபிஷர் வந்து சொன்னார். த குவான்டிடேட்டிவ் ட்ரேஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை த மல்டிபிள் ஜீன் விச் ஹேவ் த அடிட்டிவ் எஃபெக்ட். மல்டிபிள் ஜீன்ஸும் அடிட்டிவ் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது மல்டிஃபேக்டோரியல் ஹைபோதீசிஸ், அது கீழே வரும். இது ஆர்.ஏ. ஃபிஷர் சொன்னார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கடைசியாக ஹெரிடபிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை ஹெரிடபிலிட்டி? த அமௌண்ட் ஆஃப் த ஃபீனோடைப் வேரியன்ஸ் விச் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு பேரண்ட் டு ப்ரோஜனி. ஸோ ஒரு பேரண்ட்டை இருந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபீனோடைப் வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரோஜனிக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் ஹெரிடபிலிட்டி. இதில் 2 இருக்குது. ப்ராட் சென்ஸ் ஹெரிடபிலிட்டி அண்ட் நேரோ சென்ஸ் ஹெரிடபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராட் சென்ஸ்னா கேபிட்டல் H², நேரோ சென்ஸ்னா ஸ்மால் H². உங்களுக்கு கேபிட்டல் H² ஃபார்முலா வந்து உங்களுக்கு VG/VT.
விடினா டோட்டல் வேரியன்ஸ், விஜின்னு என்ன சொல்லியிருக்கேன், வேரியன்ஸ் டியூ டு த ஜீனோடைப். இங்கே ஸ்மால் ஹச் ஸ்கொயர் நேரோ சென்ஸுக்கு என்னன்னா விஏ டிவைடட் பை விடி. விஏங்கிறது என்ன, அடிட்டிவ் எஃபெக்ட் இருந்து உங்களுக்கு வேரியன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி இப்போ சொல்றது. விடிங்கிறது டோட்டல் வேரியன்ஸ். இதுதான் ரெண்டு ஃபார்முலா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஸ்டினில் வரலாம் ஹை சான்சஸ். It is the proportion of the variance contributed by the genotype in the total variance. So, in the proportion of the variance, genotype இங்கே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா, டோட்டல் வேரியன்ஸில் ஜீனோடைப்பை உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுச்சுன்னா அது வந்து ப்ராட் சென்ஸ் ஹெல்டபிலிட்டி. The proportion of the variance is contributed by the additive effect in a total variance. என்ன வரும், narrow sense heritability. Additive effect in total variance னா narrow sense. அதோட ஃபார்முலாவும் இதுதான், small h square is equal to VA divided by VT. இதுவே உங்களுக்கு ஜீனோடைப் இன் டோட்டல் வேரியன்ஸ்னா ப்ராட் சென்ஸ் ஹெரிட்டபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சரும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேரியன்ஸோடது விடியும் விஇயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ப்ராட் சென்ஸ் ஹெரிட்டபிலிட்டியோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதோட ஜெனட்டிக்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் யூனிட்ல நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்ற யூனிட்ஸ்லாம். ஓகேயா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஐ வில் கிளியர் யூ. ஓகே, தேங்க்யூ, பை.